ஃபேஸ் பேக் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எசென்ஷியல் ஆயிலை பற்றி தான். அதாவது அரோமா தெரப்பியில் நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ், கேரியர் ஆயில்ஸ் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியல் ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தா டீ ட்ரீ ஆயில். இது ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும், ஸ்கேல்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு உள்ள இந்த ஏற்படுற சின்ன சின்ன ரேஷஸ், பிம்பிள்ஸை சரிப்படுத்தலாம், அதே மாதிரி தலையில் இருக்கிற பொடுகை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிகிச்சையில் 2 பிரிவாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று முதல்ல யூஸ் பண்ணுற எண்ணெய், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஒரு பேக். இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. சிம்பிளாக தான் நான் இப்போ சொல்கிறேன், அதனால் ஈஸியாக நீங்களும் செய்யலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தா, கொஞ்சம் நல்ல தூய்மையான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதில் நம்ம சில சொட்டுகள் இந்த டீ ட்ரீ ஆயிலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சின்ன சின்ன ரேஷஸ் இருக்கும் சில பேருக்கு, இங்கெல்லாம் சின்ன சின்னதாக பொறி பொறியாக இருக்கும். அதே மாதிரி இங்கெல்லாம் ஃபேஸில் எல்லாம் பொறி பொறியாக இருக்கும். அது பிம்பிள்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரேஷ் மாதிரி, ஒரு வேர்க்குரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே த்ரூ அவுட் த இயர் இருக்கும், சம்மரில் மட்டும் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஸ்கேல்பில் அந்த பொடுகு அதிகமாக இருக்கிறதுனால தான் இது வருது அப்படின்றது தெரியுது. ஸோ இது 2த்தையும் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு 1 or 2 hours அப்படியே விட்டுட்டு அப்புறம் நம்ம பேக்கை யூஸ் பண்ணலாம். பேக்குக்கு தேவையானது முல்தானி மெட்டி. இது ரொம்ப அண்டர் ரேட்டட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய யூஸ் பண்ணால் கூட நிறைய பேர் இது முல்தானி மெட்டி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா இதில் இருக்கிற நலன்கள் ரொம்ப நிறையா இருக்குது. அதில் கொஞ்சம் யோகட் இல்லைன்னா தயிர் கலக்க போகிறேன். கூட நான் ஆட் பண்ண போகிறது டீ ட்ரீ ஆயில். ஸோ இந்த டீ ட்ரீ ஆயில் தான் இது 2த்துக்கும் காமன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் ஃபேஸ்க்கான ஒரு மிக்ஸ் செய்ய போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் கோகனட் ஆயில் இதில் எடுத்திருக்கேன். இதில் ஜஸ்ட் 1, 2, மேக்ஸிமம் 3. ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷால் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி இதில் எடுத்திருக்கேன். இதில் நான் கலக்க போகிறது கர்ட் இல்லைன்னா யோகட் 2 டீஸ்பூன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ முல்தானி மெட்டியும் தயிரும் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 2-3 சொட்டுகள் டீ ட்ரீ ஆயில் இருந்தால் போதும். ஸோ 1, 2, 3. ஸோ 3 சொட்டு தான் நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ப்ரஷ்ஷால் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சின்ன ரேஷஸ் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பிம்பிள்ஸ் வந்த இடத்துல தழும்புகள் இருக்குல்ல, அந்த தழும்புகள் போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க காருண்யாவோட ஃபேஸில் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, சின்ன சின்ன ரேஷஸ் இருக்குது. அதனால் இந்த மிக்ஸ் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பாலில் நான் ஒரு காட்டனை டிப் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யும்பொழுது நம்ம ரா மில்கில் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் கொஞ்சம் ஆயிலினஸ் இருந்தாலும் அது கிளியரப் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷஸாக இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது, சீக்ஸ் 2 சைட்லேயும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இது ஸ்கின்னில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் ஆல்ரெடி டீ ட்ரீ ஆயிலும் கோகனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில். ஸோ இது ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் தான், கையால் தொட்டு நான் ஃபேஸில் அப்படியே ஜஸ்ட் ஒரு பேட்டிங்காக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ கேட்கலாம், இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த டீ ட்ரீ ஆயிலில் டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கேரியர் ஆயிலில் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு க்ரீமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எண்ணெயாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேக் போட்டு இந்த எண்ணெயை ரிமூவ் பண்ண போகிறோம். ஆனால் டீ ட்ரீ ஆயில் உள்ளே போகிறதுக்காக தான் இதை நம்ம கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஜென்டிலாக அப்ளிகேஷன் தான், தேக்கெல்லாம் போகிறதில்ல. அதனால் வரி பண்ண வேண்டாம். இன்னும் ஆயில் கிளான்ஸ் இன்னும் ரொம்ப ஓவர் ஆக்டிவ் ஆகாமல் இருக்கும். தேக்க வேண்டாம், ரொம்ப அழுத்தி செய்யாதீங்க, ரொம்ப ஜென்டலாக ஒன்லி அப்ளிகேஷன். ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு ½ an hour வரையில் விட்டுட்டு பேக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நான் இப்போ அவங்களுக்கு இந்த பேக்கை யூஸ் பண்ணுறேன். மெயினாக அவங்களுடைய சீக் ஏரியாவில் தான் ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இந்த நெத்தியில் இருக்கிற இந்த
கருமை கூட குறையும். ஏன்னா இதில் வந்து அந்த யோகர்ட்டில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் அவ்வளோ நல்லது. டீ ட்ரீ ஆயிலில் எல்லா விதமான குணங்களும் இருக்குது. இது ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டிசெப்டிக், அதனால் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு ஆயில் இருந்தால் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண முடியும். சில பேருக்கு நோஸ் மேலே நிறைய சின்ன சின்னதாக வேர்க்குரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த சீக்ஸ் ஏரியாவில் தான் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு நெத்தியில் ப்ராப்ளம். முடியில் பட்டால் ஒன்றும் ஆகாது, அதனால் படலாம். இப்போ நான் செகண்ட் கோட் போடுறேன் அவங்களோட ஃபேஸில். இது மாதிரி நீங்களும் செய்யலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டாவது கோட் போட்டிங்கன்னா ஒரே டைமில் ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருக்கிற அந்த ரேஷஸ் எல்லாமே குறைஞ்சிரும். இதை வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம். ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நம்ம தினமும் செய்யக்கூடாது. வெயிட்டிங் டைம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணலாம். இவங்களுக்கு எந்த விதமான பர்னிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ரெண்டாவது கோட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். டீ ட்ரீ ஆயில் நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்புக்கும் அது ரொம்ப நல்லது. அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணெயோடு அதை கலந்து தலைக்கு ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷாம்புவோடு கலந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள். கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில். இது ஒருத்தருக்கு ஒரு டைமுக்கு இது சரியாக இருக்கும். இதில் நான் டீ ட்ரீ ஆயில் முதல்ல யூஸ் பண்ண போகிறேன். அந்த 2 டேபிள் ஸ்பூனுக்கு 2 சொட்டு தான் டீ ட்ரீ ஆயில். அதே மாதிரி அதோடைய வாசனை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் லாவெண்டர் ஆயிலும் யூஸ் பண்ண போகிறேன். 2 சொட்டு லாவெண்டர் ஆயில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணலாம். இதை ஹீட்டே பண்ணக்கூடாது, கூலாக அப்படியே யூஸ் பண்ணணும். இப்போ இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஷாம்பூ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மைல்டான ஷாம்பூ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ட்ராப் நீங்கள் இந்த டீ ட்ரீ ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கூலிங்காக இருக்கும். இதால் தலை வாஷ் பண்ணிங்கன்னா ஸோ தலையில் இருக்கிற பொடுகுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி 2 காம்பினேஷன், அதாவது ஆயில் வச்சு முதல்ல மசாஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ஷாம்பூவில் அதை ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் போட்டு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அதை வெட் பண்ணிவிட்டு நான் அதை வைப் ஆஃப் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ எப்போவுமே இந்த பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ட்ரையாக அப்படியே தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் அதை வெட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஸ்கின் வந்து நம்ம ட்ராக் பண்ணாமல் இருப்போம். ஸோ உள்ளே இருக்கிற ஸ்கின் பார்க்கும்போது நல்லா பிங்காக இருக்குது. ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். பேக் போட்டு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி எடுத்துட்டோம். காருண்யாவோட ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்குது. ஸோ ஒரே டைமில் நல்ல இந்த இடத்துல இருந்த இந்த கருமையெல்லாம் குறைஞ்சி இங்கே இருக்கிற அந்த பருக்கள் எல்லாம் அந்த ரெட்னஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி வாரத்தில் 2 நாள் இவங்களுக்கு செய்யலாம். தொடர்ந்து ஒரு 4 வாரம் செய்கிறதுக்குள்ளே அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டீ ட்ரீ ஆயில் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எவ்வளோ நல்லது அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வேர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.